trading fans, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.9k subscribers for the trust and support. And today we are in episode 3 of price action trading series. சார்ட்ல வந்து அனலைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பிகினரா பார்த்து வச்ச ஒரு சில இடத்துல பார்ப்போம் அந்த பிரைஸ் லெவல தொட்டாலே மார்க்கெட் கடகடன்னு கீழே விழ ஆரம்பிச்சோம். ஒரு சில இடத்துல ஒரு பிரைஸ் லெவல தொட்டாலே அங்க இருந்து கடகடன்னு மேல போக ஆரம்பிச்சோம். இது என்ன வித கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் புரியும். தட் இஸ் கால்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. பட் இன்னைக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ரிலையபிளா வரையலாம், நிறைய லைன்ஸ் போடாம சிம்பிளா எப்படி வரையலாம். ஈவன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் will help you to understand the trend. That is true. அதை பத்தி தான் டீட்டெயிலா இன்னைக்கான வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, let's understand what exactly the support and resistance அப்படின்றது. நான் சொன்ன மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு பேக் போனே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற சிபிஆர் இண்டிகேட்டரா இருக்கட்டும், எம்ஏஸா இருக்கட்டும், எல்லா இண்டிகேட்டர்ஸோட ஒரு பேஸே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதுல இருந்து டிரைவ் ஆனதுதான் எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரைஸ் லெவல் வரும்போது அந்த இடத்துல வந்து பையிங் பிரஷர் அதிகமா இருக்கும். மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி மேல போகும். மறுபடியும் 2 வாரமோ 3 வாரமோ கழிச்சு மார்க்கெட் மறுபடியும் அந்த லெவலுக்கு வந்தாலும் மறுபடியும் பையிங் பிரஷர் அதிகமாகும், மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். அததான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் 100 ரூபாயில இருக்கு, 150 ரூபாய் டிராவல் ஆகுது, மறுபடியும் அடுத்த வாரம் 100 ரூபாய்க்கே வருது. மறுபடியும் என்ன ஆகும்னா பையிங் பிரஷர் அதிகமாகும், மறுபடியும் மேல போகும். அப்படிதான் சப்போர்ட் லெவல் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சப்போர்ட் லெவல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது? இது வந்து நம்ம மெமரினால ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்டா சில பேர் இதை மார்க்கெட் மெமரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து மேல போச்சு, மறுபடியும் அதே இடத்துக்கு வரும்போது மேலதானே போகும், அதுதானே மார்க்கெட் மெமரி. கரெக்ட். பட் இன்னும் நம்ம ப்ரிசைஸா இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது சொல்லணும்னா நம்மளோட இமோஷன்ஸ் தான். நம்மளோட ஃபியர், நம்மளோட கிரீட் அண்ட் நம்மளுடைய மெமரி, இந்த 3 விஷயத்தினால ஃபார்ம் ஆகுறது தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நமக்கே நல்லா தெரியும் மார்க்கெட் வந்து மேல போகுது கீழே வருதுன்றதை டிசைட் பண்றது த ஹோல்சம் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் தான். நீங்களும் நானும் கிடையாது. ஈவன் பிக் பிளேயர்ஸ் ஆல்சோ ரீட்டைல் பீப்புள் டுகெதரா எல்லாரும் சேர்ந்து சென்டிமெண்டலா மூவ் பண்றது. எல்லாரும் மேல போகும்னு நினைச்சா மேல போகும், கீழே வரும் அப்படின்னு நினைச்சா கீழே வரும். அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எந்த சைட்ல இருக்காங்களோ அந்த சைடு தான் வின்னிங் சைடு. சிம்பிள். மார்க்கெட் இப்படிதான் மூவ் ஆகுது. அப்ப இந்த 3 விஷயத்தினாலதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே ஃபார்ம் ஆகுது. ஒரு வாட்டி பிரைஸ் நல்லா கீழே வரும், கீழே வரும்போது 100 ரூபாய்க்கு வரும்போது மேல போகுதுன்னு பாத்துட்டீங்க. அப்ப அடுத்த வாட்டி 100 ரூபாய்க்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? பை பண்ணுவீங்க. ஓகே, இது 100 ரூபாய்க்கு வந்துருச்சு, லாஸ்ட் டைம் மேலதான் போச்சு, அதனால மறுபடியும் நம்ம பை பண்ணுவோம், திரும்பவும் மேல போகும் அப்படின்னு நினைச்சு நம்ம பை பண்ணுவோம். அது நம்மளோட இமோஷன், நம்மளோட மெமரி. திஸ் இஸ் ஹவ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபார்மிங் இன் த மார்க்கெட் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ சிம்பிளா சப்போர்ட் அப்படின்றது ஒரு ஃபிளார் மாதிரி. பிரைஸ் எப்போ கீழே வந்தாலும் அங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேல போயிடும். ஒரு பால தூக்கி ஃப்ளோர்ல போட்டோம்னா பவுன்ஸ் ஆகி மேல போகும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி செல்லிங் ப்ரெஷர். அப்படியே ஆப்போசிட். பிரைஸ் நல்லா மேல போய்கிட்டே இருக்கும், ஒரு கட்டத்துக்கு மேல போகவே முடியாது, அங்க இருந்து தடுத்துட்டே இருப்பாங்க யாரோ, அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கும். அததான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? தடுக்கிறது. இதுக்கு மேல போக மாட்டேன், இதுக்கு மேல போக முடியாது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த இடத்துல இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. ஒரு வாட்டி கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி மேல போனாலும் ஓகே, லாஸ்ட் டைம் கீழே விழுந்துச்சு, அப்ப இது ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி செல்லிங் ப்ரெஷர் வில் பி ஹை. So this is called resistance and support ஓட basic concept. அதனால ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்பவுமே சீலிங் மாதிரின்னு சொல்லுவோம். அங்க போயிடுச்சு, அதுக்கு மேல போய் கீழே வந்துரும். சப்போர்ட் அப்படின்றது ஒரு பேசிக் ஃபிளார் மாதிரி, சப்போர்ட் கொடுத்து பிரைஸ மேல தூக்கி விடும் அப்படின்றதுதான். சோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், நிப்டியோட கரண்ட் சார்ட் எடுத்துக்கோங்க.
இது லாஸ்ட் 3 வீக்ஸா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். இது எப்படி நான் வரையறேன்? சரி, முதல் முறையா இங்க இருந்து பிரைஸ் மேல போச்சு, மறுபடியும் இங்க வந்துச்சா, வரும்போது திரும்பவும் மேல போச்சா, சரி இப்ப மறுபடியும் வந்துச்சு போன வாரம், இப்ப மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. So this is the beauty of support. எப்பெல்லாம் அந்த லெவலுக்கு வருதோ, ஒரு வாட்டி வந்தோடனே மேல போச்சு, அடுத்தடுத்த வாட்டி எப்ப வந்தாலும் மேலதான் போகும். அப்ப இததான் சப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இது எக்ஸாக்டா எப்படி வரையறது மார்க்கெட்ல? எங்கெல்லாம் உங்களுக்கு சிம்பிளான ஒரு யூ ஷேப் வி ஷேப் தெரியுதோ அதெல்லாம் சப்போர்ட் அப்படின்னு வரையலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையறது? சி ரெசிஸ்டன்ஸ், இங்க இருக்கு ரெசிஸ்டன்ஸ், கரெக்டா? இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். So let me draw resistance in another color. So இப்ப இது நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெவல் வந்த உடனே மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சது. செகண்ட் டைம் வந்துச்சு, விழுந்துச்சா? தேர்ட் டைம் வந்துச்சு, விழுந்துச்சா? எவ்ரி டைம் அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பிரைஸ் கீழே விழுது. திஸ் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, இது எப்படி வரையணும்? எங்கெல்லாம் எனக்கு ஒரு இன்வெர்டட் வி இல்ல ஒரு இன்வெர்டட் யூ ஷேப் கிடைக்குதோ அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸா வரையலாம். So this is how actually support resistance work. கரண்டா பார்த்தோம்னா 3 வாரமா நிஃப்டி இந்த லெவல்குள்ளதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இததான் நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்னு சொல்லுவோம். ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கும் நடுவுலயே மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா அத நம்ம சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரெண்டும் தெரிஞ்சு போச்சா, அப்ப சைட்வேஸா இருக்குன்றது தெரிஞ்சு போயிடும். இது வந்து ஒரு விஷயம். இப்படிதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலா ஒர்க் ஆகுது. இப்போ இதுல இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு, என்னன்னா ரோல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து உங்களுக்கு ட்ரெண்ட காமிச்சு கொடுக்கறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோல் ரிவர்சல் அப்படின்றது. இப்போ ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரைஸ் வந்து நல்லா இப்போ கீழே விழுந்துச்சு இந்த இடத்துல. அப்போ ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா எங்க வரையலாம்? இங்க வரையலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஏன்னா 4 டைம்ஸ் இந்த இடத்துலயும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கீழே வந்திருக்கு, இங்கேயும் கீழே வந்திருக்கு, இங்கேயும் கீழே வந்திருக்கு, இங்கேயும் கீழே வந்துச்சு. அப்ப இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ இந்த இடத்துக்கு வந்தாலே பிரைஸ் கீழே தான் விழும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம். ஆனா ஒரு 4 முறை வந்திருக்கும், இல்ல 2 முறை வந்திருக்கும், இல்ல கடைசியா ஒரு வாட்டி என்ன ஆயிடும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்த உடனே கீழே விழாம அதை உடைச்சிடும் மேல. சரி, இந்த ரெசிஸ்டன்ஸா மேல உடைக்குது, ஓகே. அப்போ ரெசிஸ்டன்ஸா மேல உடைச்சிருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்? ஏன்னா இந்த இடத்துல வந்து இது ஒரு கேப் அப் மார்க்கெட். சோ இதை விட்டுருங்க. கேப் அப் மார்க்கெட் இல்லாம நார்மல் மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, லைக் இந்த மாதிரி. அடுத்தது என்னவா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும்னா சப்போர்ட்டா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் ரோல் ரிவர்சல். ஏன்னா இத்தனை வாட்டி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சு, அது உடைச்சிருச்சு, உடைச்சு மேல போகுது, மறுபடியும் கீழே வரும்போது அது என்னவா ஆக்ட் ஆகும்? சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இதுதான் ரோல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குது, பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரும்போது அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. எப்படி சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது? இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து செல் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு, கட்டாயம் கீழே தான் விழும்னு நம்ம செல் பண்றோம். ஆனா இது பிரேக் பண்ணி மேல போகுது. இப்ப பிரேக் பண்ணி மேல போகும்போது நம்ம ஆல்ரெடி லாஸ்ல இருப்போம். அப்போ கொஞ்சமாவது மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகும்ல, ஏன்னா ஸ்ட்ரைட் லைனா மார்க்கெட் என்னைக்குமே போகாது. சோ எப்பவுமே மார்க்கெட் வந்து இப்படி மேல போச்சுன்னா கொஞ்சமாவது கீழே வரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல லாஸ்ல இருக்கும்போது மேல போயிட்டு மறுபடியும் கீழே வருது இல்லையா அதே ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு, அப்ப எல்லாரும் காஸ்ட் டு காஸ்ட்ல பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் இங்க செல் பண்ணவங்க அதே இடத்துல திரும்பவும் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க காஸ்ட் டு காஸ்ட்ல, இல்லைன்னா மினிமம் லாஸ்ல they will exit. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? பையிங் பிரஷர் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும்? the previous resistance will act as a support. ஓகேவா? சோ இந்த previous resistance support ஆக்ட் ஆகும் போது அடுத்த பிரைஸ் மேல போகுமா கீழே வருமான்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். சோ இது உங்களுக்கு ட்ரெண்ட் சொல்லுதா இல்லையா அப்படின்றது யூ ஹாவ் டு திங்க் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்றத பார்த்தோம். சோ அதே மாதிரி சப்போர்ட்டும் அப்கமிங் டேஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் இல்ல ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். அந்த லெவல் வந்து பிரேக் ஆயிரும். அந்த சப்போர்ட் பிரேக் ஆகும். இங்க எடுத்துக்கலாம் பெஸ்ட். See, this is one important support level. இது நீங்க பாத்தீங்கன்னா சும்மா வரையில மல்டிபிள் டைம்ஸ் look at very carefully. This is one support, this is second time, third time, fourth time, fifth time, sixth time. Important support level. அது இங்க உடையுதா? அப்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் உடைஞ்சிச்சு. அங்க வந்தாலே பிரைஸ் மேலதான் போயிருக்கு. ஆனா இந்த டைம் உடைச்சிருச்சு கீழே. இப்போ உடைச்சிருச்சுன்னா ஒரே ஸ்ட்ரெச்ல தான் கீழே விடாது. மறுபடியும் கொஞ்சமாவது ரீடெஸ்ட் பண்ணணும்ல. அப்ப இங்க வந்து ரீடெஸ்ட் பண்ணும். Majority of the time this will work. You can check with any script, any market, 90% of the time this will work. ஏன்னா இந்த ரீடெஸ்ட் இல்ல அப்படின்னா ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். ரீடெஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹைன்னு அர்த்தம். அப்போ எனக்கு இங்க சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட்ல இல்ல இந்த சப்போர்ட்ல எல்லாம் மேல போகும்னு நினைச்சவங்களுக்கு இங்க லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுவோம், அதே லெவலுக்கு ரீடெஸ்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணுவோம், காஸ்ட் டு காஸ்ட்ல எக்ஸிட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும், எனக்கு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் பிரேக் ஆயிடுச்சுன்னா உடனே டவுன் ட்ரெண்ட்னு டிசைட் பண்ணாதீங்க. மறுபடியும் ரீடெஸ்ட் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா ஓகே, அப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ அதோட ட்ரெண்ட் வந்து கிளியரா இருக்குன்னு அர்த்தம். அதுவே நான் ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன காமிச்சனோ அதே சினாரியோ தான். ஸோ அப்ப திஸ் இஸ் ஹவு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்ஸ் இன் த மார்க்கெட். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு லைக் கன்சிடர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ சப்போர்ட்டோட ரோல் என்ன, ரெசிஸ்டன்ஸோட ரோல் என்னன்னு தெரியும். ரெண்டுமே ரோல் ரிவர்சல் ஆனா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். சோ அதான் நான் இங்க சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ மேல பிரேக் பண்ணுது பிரைஸ். இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ மேல பிரேக் பண்ணிடுச்சு. அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, பிரைஸ் மேல போகுது, இட் ஷுட் கம் டவுன் டு த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அகைன். அதை நம்ம என்ன சொல்றோம், ரீடெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அகைன் அந்த ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணும் போது the new support will form. This is how the support and resistance will form and will work. இதான் நம்ம ரோல் ரிவர்சல் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஃபைன். எனக்கு வந்து இப்போ வரையும் போது நான் எப்படி பெர்ஃபெக்டா வரையணும், ஒரு சிம்பிள் ஹிண்ட் நான் உங்களுக்கு ஒன்று தரேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் லைனாலாம் வரைஞ்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு லெவலையும் வரைறாங்க. 10 லைன் பாக்குறேன் ஒருத்தரோட சார்ட்லாம். இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸா, இப்ப அடுத்து கீழே இங்க வந்து வந்தாலும் இதை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரையுது, அடுத்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரையுது, அடுத்து இங்க ஒரு சப்போர்ட், அடுத்து இப்படி ஒரு சப்போர்ட், இப்படி ஃபுல்லா லைன் போட்டு வச்சிட்டீங்கன்னா கிளம்சியா இருக்கும். சோ அப்ப எப்படி ஆக்சுவலா வரையணும், ஃபர்ஸ்ட் ஒரு சில ரூல்ஸ் வந்து நான் சொல்றேன். முதல்ல நீங்க வரையணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஹையர் டைம் ஃப்ரேம். See, this particular thing is not a strategy. இல்லைன்னா இதை வந்து 5 minutesல போட்டு எஃப்என்ஓல ட்ரேட் பண்ற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் அ பேசிக் திங். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டூ. அப்ப இது எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணணும், ஒன்லி இன் ஹையர் டைம் ஃப்ரேம், டெய்லி, வீக்லி, மந்த்லி. நான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, யூ ஷுட் நாட் யூஸ் இன் 1 hour ஆர் லெஸ் தென் 1 hour. மோர் தென் 1 hour டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும். அதே கான்செப்ட் தான் இதுக்கும். மோர் தென் 1 hour டைம் ஃப்ரேம், டெய்லி, வீக்லி, மந்த்லி, அந்த டைம் ஃப்ரேம்ல மட்டும் முதல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு பழகுங்க. அந்த லெவல் அதோட லோவர் டைம் ஃப்ரேம்லயுமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டெய்லி சார்ட். இப்ப நீங்க இதை பார்த்து வரைறீங்கன்னா டெய்லி சார்ட் எடுங்க. டெய்லி சார்ட்ல இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ வரைய ஆரம்பிங்க. சோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ வரையும் போது எல்லாருக்கும் என்ன டவுட் வருமா, நான் இப்ப கேண்டிலோட விக்ல வரையணுமா, பாடியில வரையணுமா? கேண்டிலோட பாடி வில் பி மோர் ரிலையபிள் தென் விக். ஏன்னா அடிக்கடி விக் ஃபார்ம் ஆகும். அந்த லோ, அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ்னால அடிக்கடி லோ அண்ட் ஹை ஃபார்ம் ஆகும். பட் அந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது. இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு டிரா சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இன் த கேண்டில் பாடி. பாடியில வரையறது பெஸ்ட். அதையே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மூணாவது, சும்மா ஒரு இடத்துல டச் இருக்கும் போதெல்லாம் நீங்க அதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா வரைஞ்சிங்கன்னா
சார்ட் ஃபுல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ மினிமம் ட்ரை ஃபார் 2 to 3 டச்சஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைறீங்கன்னா அதுல வந்து 2 to 3 டைம்ஸ் ஆவது அதை டச் பண்ணி இருக்கணும். அப்போ அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சிங்கிள் லைனா வரையாம ஜோனா வரைங்க. பிகாஸ் தட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரெண்ட். அது பேக் ட்ரேட்ஸ்ல இருந்து உங்களை காப்பாத்தி விடும். ஒரு சிங்கிள் லைனை வந்துட்டு அதுக்கு மேல கேண்டில் லைட்டா க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி பார்த்தா மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடும். ஆனா சப்போர்ட் வரைஞ்சே ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சே ஆனா ரிவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஏன் வந்து ப்ராஃபிட்டபிளா இல்ல அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி லெவல்ஸ் வரையும் போது கோ அண்ட் ட்ரா ஒன்லி த மல்டிபிள் டைம்ஸ் ரீடெஸ்டட் லெவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சார்ட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல வந்து கரண்ட் பிரைஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்ப இது மேல போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மேக்ஸ் லெவல் எது நான் வரையணும் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஐ வில் ட்ரா திஸ் லெவல். வை? பிகாஸ் மல்டிபிள் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ், சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். சோ அதுக்கப்புறம் வேற ஏதாவது எனக்கு இப்ப இந்த இடத்துல பிரைஸ் இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், அதுலயும் மல்டிபிள் டைம்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் லெவல் பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னா ஐ வில் ட்ரா தட். ஐ கேன் ட்ரா திஸ் ஒன். இது ஏன் வரைகிறோம்? ஏன்னா ப்ரீவியஸா சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, இங்க சப்போர்ட், இங்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட் லெவல். அப்போ கரண்ட் பிரைஸ் இருக்கிற இடத்துல இருந்து நெக்ஸ்ட் அப் சைட்ல என்ன லெவல், டவுன் சைட்ல என்ன லெவல்னு வரைஞ்சிட்டேன். இதே நம்ம நம்ம என்ன பண்ணுவோம்னா லைன் போடும்போது இந்த இடத்துல ஒரு லைன் போடுவோம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு லைன் போடுவோம் ஏன்னா இங்க வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி. இப்படி லைன் போட்டுக்கிட்டே போனோம்னா ஃபுல்லாவே லைனா தான் இருக்குமே தவிர நம்மளால டிசிஷனே மேக் பண்ண முடியாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் நாய்ஸ். அதனால என்ன சொல்ல வரேன்னா, எங்கெல்லாம் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட். அப்ப அந்த சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்சிமம் 3 to 4 ஸ்ட்ராங் லெவல்ஸோட முடிச்சிடணும். நிறைய லெவல்ஸ் வந்து போட்டுக்க கூடாது. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணுங்க. பாடியை கன்சிடர் பண்ணுங்க. எவ்வளவு மல்டிபிள் டைம்ஸ் டச்சஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த லெவல் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி சிம்பிள் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் will not give you a strong signal. அதனால இதை எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஓகே இந்த லெவலை தாண்டிடுச்சு அப்ப என்ன ட்ரெண்ட், அப்ப நெக்ஸ்ட் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்ற அந்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ஒரு பேசிக் ரூட்டா இருக்கும். So this is how you have to understand the trend. This is how you have to understand the levels. ரெண்டு விஷயமுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ நீங்க கிளியரா பார்த்தாலே நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரோல் ரிவர்சல் கான்செப்ட்ஸ் வச்சு ட்ரெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், லெவல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 2 and 1 மாதிரி ரெண்டுமே கிளியர் ஆகும். So that you can understand chart more better. So strong levels create strong trade setups. ஏன்னா எங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும், எங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகும், இது எல்லாமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மோர் ஆர் லெஸ் உங்களோட லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட் அண்ட் ட்ரேட் செட்டப் எல்லாமே ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க அனதர் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு பிளான் யுவர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ திஸ் இஸ் how யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கோ அண்ட் டேக் சம் ஸ்டாக்ஸ், எனி ஸ்டாக் டெய்லி சார்ட் ஒரு வீக்லி சார்ட் எடுத்துட்டு சிம்பிளா கரண்ட் பிரைஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு வச்சுட்டு அடுத்து ஒரு வாரத்துக்கு ஜஸ்ட் அதை பாருங்க அந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. So that you can understand the power of support and resistance. And இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. டெஃபினட்டா நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை கிளாரிஃபை பண்றேன். Yes, so stay tuned, and next episode we are going to discuss about the market structure and trending in depth. I'll see you on that video. Until then, bye, take care, happy trading.